ஹை கைஸ், வெல்கம் பேக். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ்க்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கும். பட் நான் இப்போ இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. என்னென்னா AAA பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு அப்போல்லாம் ஒரு டிவைஸ் விற்கும். அதாவது நம்மளை ரிமோட் பேட்டரியோ இல்லை கிளாக் கடிகாரத்தில் போகிற பேட்டரியோ இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜபிள் பேட்டரி அப்படின்ட்டு சிலது இருக்கும். அதெல்லாம் இந்த நார்மல் பேட்டரியுமே நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதாவது அந்தமாரி ஒரு ப்ராடக்ட் தான் நம்மகிட்ட இருக்குது. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்வியோட இந்த ஒரு மாடல் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் மினி பேட்டரியும் சார்ஜ் பண்ணிக்க முடியும். AAA பேட்டரி நம்ம கிளாக் கடிகாரத்தை யூஸ் பண்ணுறதுக்கு சார்ஜ் பண்ணிக்க முடியும். ரிமோட்டில் இப்போ வர ஸ்மார்ட் ரிமோட்லாம் வர சின்ன பேட்டரி இருக்கு இல்லையா, அதையுமே வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். எப்படி சார்ஜ் பண்ணுறதுன்றதெல்லாம் ப்ரொசீஜர்ஸ் வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4 போர்ட் இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். ஒன்ஸ் வந்து நம்ம 2 பேட்டரி போட்டால் மட்டும்தான் இதை சார்ஜ் பண்ண முடியும். சிங்கிள் பேட்டரியை ஒரே டைமில் சார்ஜ் பண்ண முடியாது. டபுள் பேட்டரி போட்டால் மட்டும்தான் அது ஒரு ப்ளஸ் மைனஸ் சைக்கிள் போய் வந்து அது வந்து சார்ஜ் ஆகும். அண்ட் இதில் அவங்க பெருசாக கொடுத்துருக்கிற ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுத்தையுமே வந்து நம்ம அதாவது 2 மாடல் பேட்டரியுமே ஒரே போர்ட்லேயே வந்து நம்மளால் வந்து போட்டு இது பண்ணிக்க முடியும். அண்ட் நம்ம இதில் மெயினாக வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மகிட்ட இருக்கிற பேட்டரி எல்லாத்தையுமே சார்ஜ் பண்ண முடியும்னா பண்ண முடியும். பட் நம்ம பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பேட்டரி பொங்கியிருக்கா இல்லை வந்து எதனா லீக்கேஜ் இருக்கான்றதை வந்து செக் பண்ணிவிட்டு சார்ஜ் பண்ணுங்கள். இல்லைனா அது வெடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து பேட்டரியில் சைக்கிள் வந்து ஸ்பாயில் ஆச்சுன்னா தான் வந்து நமக்கு லீக்கேஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சோண்டு வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு வந்து சார்ஜ் பண்ணுங்கள். சார்ஜ் எவ்வளோ ஏறுதுன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. லைட் இண்டிகேஷன் சார்ஜ் ஆகிறப்ப மட்டும்தான் ஏறியும். நம்ம ஏதோ தப்பாக போட்டிருந்தாலோ இல்லைன்னா வந்து அதில் வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஸோ அதனால் வந்து அதில் வந்து அந்த லைட் இண்டிகேஷன் இருக்காது. ஸோ இதை மட்டும் வந்து நம்ம கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். இவ்வளோ தான் இந்த ப்ராடக்ட்டில் இருக்கிறது. அண்ட் இதோட ப்ரைஸ் என்ன, இதோட பையிங் லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். அதை செக் பண்ணிங்க. உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா வந்து வாங்கிக்கிங்க. கண்டிப்பாக வந்து இப்போ மவுஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. ஒயர்லெஸ் மவுஸோ அந்தமாரி இதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களே, அதுக்கு வந்து நம்ம பேட்டரியுமே நல்ல ஒரு குவாலிட்டி பேட்டரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாமே நம்ம எடுத்து வந்து சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு பேட்டரி தீர்ந்துட்டுனாலே வேறு மவுஸ் வாங்குறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பேட்டரி சார்ஜ் பண்ணுறது வாங்கிட்டோன்னா இதில் வந்து ஈஸியாக நம்மளால் சார்ஜ் பண்ணி எல்லாமே வந்து இது பண்ணிக்க முடியும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.